அசோக் குமார். பேர் ஷோக்காக இருக்குது, ஆள் கொஞ்சம் வதங்கி இருக்காரு இல்லை? ஷோக்காக தான் இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். டை அடிக்கிறீங்களா? டை அடிக்கிறீங்களா? யார் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க உங்களை? பாரு, இவரும் நம்ம சேரிட்டி பேஷண்ட் தான். அதான் கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு இருந்தேன். அவங்க மனைவி, உங்கள் பேர் என்ன? சரளாவா? அசோக்குமார் சரளா. வயசு ஆயிடுச்சா? கிட்டத்தட்ட 70 போகுது. 69 தான் சொன்னீங்க. 70 வயசாகுது. அவர் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். சரியான வேலை இல்லை, கூலி வேலை தான் பண்ணிட்டு இருந்தாராம். அப்புறம் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக்குனது ஒரு சைடு அப்படியே விளங்காமல் போகுது இல்லை, பேரலைஸ் ஆகிடுது. அதனால் ஒன்றுமே வேலை பண்ண முடியல. அதனால் லேட்டாக கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தைகள் இல்லை, இவங்க 2 பேர் தான் ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அதனால் அவங்கள நம்ம பார்த்துக்குறோம். சரியா நான் சொல்கிறது? ஆஸ்மா இருக்கு. இப்போ பரவாயில்லையா? மருந்து ஒழுங்காக எடுக்கிறீங்களா? மூச்சு வாங்குது. மருந்து ஒழுங்காக எடுக்கிறீங்களா? கரெக்டாக எடுக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ வருஷமாக இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? 2 வருஷமா. கோவிடுக்கு அப்புறமா? கோவிடுக்கு முன்னாடியே கோவிடுக்கு அப்புறமா? கோவிடுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷமாக இருக்குமா? 3 அவ்வளோதானா? மார்ச் 25. 2 வருஷம் தான். 1 வருஷம் தான். ஸோ எங்கள் பேஷண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நியூ பேஷண்ட். நீங்கள் வரவங்களாம் 20 வருஷமாக வந்துருக்கீங்க. நீங்கள் 1 வருஷம் 2 வருஷமாக தான் வந்துருக்கீங்க. மாதம் வரீங்களா? 2 மாதத்துக்கு வருவேன். வீடு எங்கே இருக்குது? கோட்டூர் போகிறோம்மா. 2 மாதத்துக்கு ஒரு தடவை மருந்தெல்லாம் ஒழுங்காக வாங்கிட்டு போகிறீங்களா? ஃப்ரீயாக தானே வாங்கிட்டு போகிறீங்க? இல்லையே, என்ன பண்ணுறீங்க? அனாதைக்கு தெய்வம் துணைன்னு சொல்கிறா இல்லையா? ஒரு பாட்டு இருக்குமா? தமிழ் நல்லா புரியும். நீங்கள் தெலுங்கு இல்லையே, தமிழ் தானே புரியும். ஆனால் நீங்கள் தெலுங்கா? கன்னடா. தமிழ் அவங்க அம்மா இருந்தாலும் பேசுவாங்க. நீங்கள் ஒரு பாட்டு இருக்குதுமா, பழைய சினிமா பாட்டு, 65 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அது ஒரு பாட்டு, உள்ளார்க்கு செல்வங்கள் சொந்தம். பணம் இருக்கவங்களுக்கு பணம் தான் சொந்தமாக இருக்கும். இல்லார்க்கு, பணம் இல்லாதவங்களுக்கு உள்ளம்தான் சொந்தம். மற்றவங்களுடைய நல்ல உள்ளங்கள் தான் சொந்தமாக இருக்கும். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்படி யாருமே ஒன்றுமே கவனிக்கிறதுக்கு இல்லாத, பணம் இல்லாதவங்களை தேடி தான் இறைவன் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அந்த பாட்டுமா எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க அந்த காலத்தில். இப்போ ஒரு தத்து புத்தல் பாட்டு வருது இல்லை, அந்த காலத்தில் எவ்வளோ கருத்தாக எழுதியிருக்கான் பாரு. ஸோ உங்களை தேடி இந்த அம்மாலாம் வந்திருக்காங்க. கற்பகம், கபாலியெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. புரிஞ்சுட்டிங்களா?